ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ கொத்தவரங்காய் ஈஸியாக எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கிடலாம். அது நல்லா பொரியவும் வத்தல் போட்டுக்கிடலாம். வத்தல் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காவை அதோடு சேர்த்துக்கிடலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதை நம்ம நார்மல் காய் எல்லா காயை விட ஈஸியாக அரைஞ்சி சுத்தம் பண்ணலாம். ஸோ இதை அடிக்கடி நாங்கள் அதனாலேயே வீட்டில் பண்ணுவோம், ஈஸியான ரெசிபி அப்படிங்கிறதுனால. இப்போது அவ்வளோ சீனி வரக்காயும் உள்ளே போட்டுருவோம். இப்போது அவலத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. ஸோ நல்லா வதக்கி விடலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம். இப்போது நம்ம அதுக்கு தேவையான தண்ணீர் சேர்க்கலாம். ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு மீடியம் சேர்த்தாலே போதும். ஏன்னா இது ரொம்ப சேர்த்தோன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடும். அப்போது நமக்கு டேஸ்ட் ஒரு விதமான கசப்புத்தன்மையும் ஒரு விதமாகவும் இருக்கும். ஸோ அதனால் கம்மியான தண்ணி ஊற்றி நம்ம சிம்மில் வச்சு வேக விடணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போது நல்லா உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு வெந்ததும் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நல்லா வெந்துட்டு இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை எங்கள் ஊரில் நாங்கள் சீனி வரக்காய்ன்னு தான் சொல்லுவோம். நிறையா ஊரில் கொத்தவரங்கான்னு சொல்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.